இந்திய அணியுடைய முன்னாள் தொடக்க வீரரான கௌதம் கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவக்காரர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஐபிஎல் போட்டியிலே பார்த்தீங்க அப்படின்னா பல முறை கோவத்தை வெளிப்படுத்தியிருப்பார். விராட் கோலி கிட்டலாம் சண்டை போட்டிருப்பாரு. இந்த மாதிரி கோவக்கார கம்பீர் சமீபத்தில் தான் ஓய்வு வாங்கிட்டாரு. ஓய்வு வாங்கினாலுமே கூட பயிற்சியாளராக நான் ஆக விரும்புகிறேன் அப்படின்னு கம்பீர் தெரிவிச்சிருக்காரு. பஞ்சாப் அணியோட பேட்டிங் பயிற்சியாளராக கம்பீர் வருவதற்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பல கருத்துக்களை அதிரடியாக கௌதம் கம்பீர் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரை டார்கெட் பண்ணி தான் பேசியிருக்காரு. ஒன்று விராட் கோலி, இன்னொன்று ரவி சாஸ்திரி. ஏன் அந்த 2 பேரை டார்கெட் பண்ணார் அப்படின்னா அந்த இடத்துல தான் மேட்ரே இருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி இங்கிலாந்துக்கு போயிட்டு டெஸ்ட் தொடரை தோற்றுருப்பாங்க. தொடரை இழந்து வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியும் கோவப்பட்டு தான் பேசியிருப்பார். வெளிநாட்டில் எந்த அணி தான் எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, இந்தியா மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். இன்னொரு புறம் ரவி சாஸ்திரி கடந்த ஒரு 15 வருஷத்தில் இந்திய அணி தான் சிறந்த அணி அப்படிங்கிற மாதிரி கருத்தை தெரிவிச்சிருப்பார். இந்த கருத்தை டார்கெட் பண்ணி கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி கருத்தெல்லாம் வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்காதவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு சூப்பரான ரிப்ளை ரவி சாஸ்திரிக்கு கொடுத்துருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் இந்திய அணி வெளிநாட்டில் போயிட்டு ஜெயிச்ச போட்டிகளில் ரவி சாஸ்திரியோட பங்கு இந்திய அணியில் இருந்ததா எனக்கு ஞாபகம் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமான கருத்தெல்லாம் இனிமேல் சொல்லாதீங்க. இந்திய அணி ஒரு வேளை இங்கிலாந்தில் போய் ஜெயிச்சிருந்தா கூட இந்த மாதிரி கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அங்கே போய் தோத்துப்பட்டு இந்த மாதிரி கருத்தெல்லாம் தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே ரவி சாஸ்திரியை தாக்கி கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு. கௌதம் கம்பீர் சொன்ன விஷயம் சரியா தவறா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.